நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மாடி, குடிய கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. சௌந்தர்யா, உங்ககிட்ட தான் கேக்குறேன், குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. வேணா நீங்களே போய் எடுத்து குடிச்சுக்கோங்க. என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா பேசுற? ஏங்க, எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னீங்க நீங்க? இப்ப எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்க தெரியுமா? அதான் கோவமா? இல்ல சௌந்தர்யா, ஒரு சின்ன சிக்கலாகி போயிடுச்சு. என்ன சிக்கலா இருக்கட்டும், ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல? இல்ல, நான் அத்தனை தடவை ஃபோன் அடிச்சேன், ஒரு வாட்டியாவது ஃபோன் அட்டன் பண்ணி பேசிருக்கலாம்ல? கரெக்ட் தான், ஆனா ஒரு சின்ன பிரச்சனைமா. அப்படி என்னங்க தலை போற பிரச்சனை? சொல்லுங்க. அதை எப்படி சொல்றது? தலைபோற பிரச்சனை தான் சௌந்தர்யா. என்னங்க சொல்றீங்க? அப்படி என்ன பிரச்சனை சொல்லுங்க. நம்ம முத்து இருக்கான்ல? ஆமா. திடீர்னு நம்ம மீனாட்சி யாரு கூட பைக்ல போச்சுன்னு சொல்றான். நானும் ஒன்ன மாதிரி தான் ஒரு நிமிஷம் கேட்டு ஷாக் ஆயிட்டேன். அவங்கிட்ட இருக்காதடான்னு படிச்சு சொல்றேன். இல்ல நான் பார்த்தேன்னா அடிச்சு சொல்றான். அதான் மத்தியானம் உங்ககிட்ட போன் போட்டு பேசினல்ல, அதே மாதிரி நீயும் வீட்டுல இல்லைன்னு சொன்னீல்ல, நீ சொன்னதை வச்சு ரேவதியும் மீனாட்சியும் தோட்டத்தில் இருக்காங்கன்னு சொல்றேன். அவன் சந்தேகம் தீர்ந்தது மாதிரி இல்ல சௌந்தர்யா. அப்புறம் விடுறாவண்டியன்னு விரட்டி போய் பார்த்தா அங்கே மீனாட்சி மாதிரியே ஒரு பொண்ணு வேற ஒரு பையன் கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கா. அங்கே போட்ட பாரு ஒரு போடு அவனை. அதுக்கப்புறம் தான் அடங்குனா அவன். இருந்தாலும் அவன் சொன்னதுல இருந்து என் மனசு சரியில்லை சௌந்தர்யா. அதான் இன்னைக்கு போக வேண்டிய இடத்துக்கு நாளைக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன சௌந்தர்யா, அவன் போய் இப்படி? என்னங்க, எவனோ ஒருத்தன் சொல்றான்னு நம்ம பொண்ணு சந்தேகப்படுறது அது? ஐயோ, நான் சந்தேகப்படல, அந்த முத்து பையன் தான். எவன் என்ன சொன்னா என்னங்க? நீங்க பண்ணது தப்புதான். நான் பண்ணது தப்பு தான், ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலையே. இனிமே அந்த முத்து இந்த வீட்டு பக்கம் வரட்டும், நல்லா கொள்ளிக்கட்டையை எடுத்து என் மகளை தப்பா பேசுற நாக்கிலே சூடு வைக்கிறேன். ஏய், நீ வேறயா? நான் மட்டும் அவனை விட்டு வச்சேன்னு நினைச்சியா? போட்ட போடல பல்லுகள்லாம் செதறி போச்சு தெரியுமா? சரி, மீனாட்சி வீட்டுக்கு வந்துருச்சா? இன்னும் வரலங்க. ஏன் இன்னும் வரல? என்னங்க, உங்களுக்கு இன்னும் என் மக மேல சந்தேகம் தீரலையா? ஏய், நீ என்ன பேசிட்டு இருக்க? இப்ப நான் என்ன சொன்னேன்? அப்புறம் எதுக்கு இப்ப போன் அடிக்கிறீங்க? வேண்டாம் தாயி, நான் போனே பண்ணல. வேணும்னா இந்த போனை நீயே வச்சுக்க, நான் மேல போறேன். ஐயோ, என்ன 2 பேர் போனும் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. நான் என்ன செய்வேன்? நான் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணல. அதுவும் என் அத்தை பையனை என்னால லவ் பண்ணவும் முடியாது. உலகத்துல நான் யாரை காதலிக்கிறேன்னு சொன்னாலும் என் அப்பா சந்தோஷமா என் காதலை ஒத்துக்குவாரு. என் அத்தை பையனை காதலிக்கிறேன்னு சொன்னா என் அப்பா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. பாஸ், குட் மார்னிங் பாஸ். என்ன பாஸ், காலையிலே தனியா இப்படி பம்பு செட்டு பக்கமா பவ்யமா உட்காந்துருக்கீங்க? சும்மாதான் பாஸ். நேத்து நடந்ததை வச்சு சொல்றேன், தலைக்கு வந்து தலப்பாவோட போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஏன்? உங்க மாமா கிட்ட மட்டும் நீங்க மாட்டிருந்தீங்க, அவ்வளவுதான். உங்க கதை கந்தலு, உங்க காதலு புட்ட கேஸா இருக்கும். பாஸ், உங்க சிரிப்பு சரியில்லையே, ஒரு மாதிரி விரக்தியா சிரிக்கிறீங்களே. இப்ப மட்டும் என்ன ப்ரோ, என் லவ் சக்சஸ் ஆகும்னு என்ன கேரண்டி இருக்கு? பாஸ், என்னாச்சு பாஸ்?
நேற்று மீனாட்சி வீட்டுக்கு வரும்போது ஒரு விஷயம் சொன்னா, யோசிச்சு பார்த்தா ஒரு ஆங்கிள் அதுவும் கரெக்ட் தான் ப்ரோ. என்ன விஷயம் பாஸ்? என் அத்தை பையனை லவ் பண்ணலன்னு சொன்னான். அதான் நம்மளுக்கே தெரியுமே பாஸ். அது மட்டும் இல்லை ப்ரோ, இந்த உலகத்தில் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க முடியும், காதலிக்கவும் முடியும். ஆனால் என் அத்தை பையனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிற ப்ரோ. ஒய் பாஸ்? அதான் நம்மளுக்கே தெரியுமே ப்ரோ. உலகத்தில் யாரை காதலிச்சாலும் எங்கள் அப்பா என்னை ஏற்றுக்குவார். ஆனால் எங்கள் அத்தை பையனை மட்டும் என்னால் என்னைக்கு விரும்ப முடியாது. அவனை என்னைக்கு விரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டா. இதெல்லாம் எனக்கு நல்லா தெரிஞ்சும் நான் எந்த நம்பிக்கையில் அவளை லவ் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல ப்ரோ. தாத்தா. ஹலோ தாத்தா. சரவணா, வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை தாத்தா, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்களா? ஜஸ்ட் ரீச்டு, அதான் வந்ததும் உனக்கு கால் பண்றேன். எது எப்படியோ ஒரு வழியா உன் மாமனை ஏமாத்தியாச்சு. என்ன உன் சிரிப்பே சரியால, என்ன ஆச்சு? எல்லாரும் சேர்ந்து நம்ம மாமாவை ஏமாத்துறோமா இல்லை நாமளே ஏமாத்துறோமான்னு எனக்கு தெரியல தாத்தா. சரவணா, why this frustration? என்னாச்சு சொல்லு. நாம எதுவோ மீனாட்சி நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேரும்னு நினைக்கிறோம். ஆனால் கடைசியில் ஜெயிக்க போகிறது எங்கள் அப்பாவும் எங்கள் மாமாவும் தான். அவங்க வரட்டு பிடிவாதமும் சண்டையும் தான் உண்மை. அது தெரியாம நம்ம என்னென்னமோ கற்பனை பண்ணி வச்சிருக்கோம் தாத்தா. ஒரு வகையில் பரவாயில்ல தாத்தா, மீனாட்சி கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கா. லைஃப்பை ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிச்சு எல்லாத்தையும் தெளிவாக முடிவு பண்ணுறா. உங்ககிட்ட மீனாட்சி ஏதாவது பேசினாளா? சொல்லுப்பா. என்ன சொன்னா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப சொல்லு, மீனாட்சி சொன்னது கரெக்ட் தானே? ஹலோ தாத்தா, என்ன நக்கலா? இப்ப ஏன் சிரிக்கிற? ஐயோ சரவணா, இந்த சில்லியான மேட்ருக்கா இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? எது சில்லியான மேட்ரு? நீ இப்போ சொன்னதுதான்டா. தாத்தா, என்னன்னு தெளிவா சொல்லு. சரவணா, ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், அதை கேட்டுட்டு இது சில்லியான மேட்ரா இல்லையான்னு நீயே டிசைட் பண்ணு. என்ன? உலகத்துல யார வேணா கல்யாணம் பண்ணிப்ப, ஆனா சரவணனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உன் அம்மாவும் ஒரு 1000 தடவை சொல்லியிருக்கிறா. அதே மாதிரி மீனாட்சியை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உன் அப்பனும் 1000 தடவை அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறான். இப்பதான் உன் மீனாட்சி ஒரு தடவை சொல்லியிருக்கிறா. இன்னும் 999 தடவை பாக்கி இருக்குது. நீ என்னடா அவ ஒரு தடவை சொன்னதுக்கே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்ட? சரிப்பா சரவணா, நான் அப்புறம் பேசிட்டா, ஒரு முக்கியமான வேலை இருக்குது. என்ன வேலை? நீ இப்போ சொன்னதை நினைச்சு சிரிக்கணும்ல. ஓகேடா, மனசை போட்டு குழப்பிக்காத. வேற ஏதாவது சீரியஸான மேட்டர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி. ரைட், பாய் பாய். அது அந்த பையன் சரவண ரொம்ப நல்ல பையனா தான் தெரியுறான். அதுக்கு நீ வேணா அவனை கூட்டிட்டு போயிட்டு வாயேன். ஏய், அவன் ரொம்ப நல்ல பையன்டி. அம்மாவே இவ்வளவு தூரம் சொல்றல்ல. ஏய், நீ எதுக்கு இப்ப கால்ல விழுந்த? ஏமா விடுமா,
தம்பி யதார்த்தமா விழுந்திருப்பாரு. எல்லாரையும் கவுத்துறான். எப்படிதான் முடியுதோ? நல்லா எக்ஸ்ட்ரீமா க்ளோஸ் போ ப்ரோ. அப்படியே அம்மாடி மீனாட்சி, கொஞ்சம் விபூதி எடுத்துட்டு வாமா. எங்க அப்பாவையும் கவுத்துட்டீங்களா? என்னடா இது? என்னைக்குமே இல்லாம மீனாட்சியோட காது நம்ம வீட்டு பக்கம் அடிக்குது. வரட்டும். நேத்து காத்து கருப்பு, இன்னைக்கு விடாத கருப்பா? வாங்க வாங்க வாங்க. என்ன என்னைக்குமே இல்லாம நம்ம வீட்டு பக்கம்? என்னடி இப்படி கேட்டுட்ட? உன்னை பார்க்க தான் வந்தேன். பாரு அக்கறையா? வாங்க வாங்க. ஏய், என்னடி கோலம் இது? நெத்தியில பட்டையெல்லாம். நேத்து ராத்திரி கொல்ல பக்கம் போனேனா, இந்த காத்து கருப்பு என்ன சைட் அடிச்சிருக்கும் போல இருக்கு. அத பார்த்து நான் பயந்துட்டேன். அதனால ஈட்டியும் பட்டையும் போட்டு இந்த மாதிரி வீட்டு வாசல்ல உட்கார வச்சிருக்காங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். செப்பு ஏமி சங்கதி? அது நேத்து உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியா? ஆமா, அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஐ நம்பிட்டேன்டி. ஏன்டி இப்படி சொல்ற? மண்ணெண்ண விளக்கெண்ண வேப்பெண்ண இவளுக்கு என்னன்னா எனக்கு என்ன நிருப்பியா ஆத்தா? இன்னைக்கு என்ன திடீர்னு அக்கறை உனக்கு? அப்படிலாம் பேசாத ரேவதி. உனக்கு காய்ச்சல் வந்தா எனக்கு கவலையா இருக்காதா? அத்தா மீனாட்சி, எனக்கு 5 வயசா இருக்கும் போதே ஆத்துல அழகர் குளிக்க வந்தப்ப எனக்கு உட்கார வச்சு காது குத்திட்டாங்க. இப்ப என்ன விஷயமா வந்திருக்க? கமான் டெல் மீ. சொல்லு. அது உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான் தெரிஞ்சு போச்சே, சொல்லு. வீட்ல யாரும் இல்லல? ஒரு எலி குஞ்சு கூட கிடையாது, சொல்லு. அது அந்த சரவணனை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏமா இப்ப நீ எதுக்கடி வெக்கப்படுற? போ மீனாட்சி. ஒரு வயசு பையனை பத்தி ஒரு வயசு பொண்ணு 1000 நினைக்கும். அதெல்லாம் பப்ளிக்கா கேட்டா வெக்கம் வராதா? போ மீனாட்சி. மீனாட்சி கோச்சிக்காத மீனாட்சி. சும்மா அலலாக்கி தான் கேட்டேன். உட்காரு. உன் மேல சத்தியமா? உட்காருமா. எனக்காவது ஒரு நாள் நீ இப்படி வந்து உட்கார்ந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்பேன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ சீக்கிரமா நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி சொல்லு. அந்த சரவணனை பத்தி நீ என்ன நினைக்கிற? நல்லவர் தான். நல்லவன் தான் இல்ல? நல்ல கேரக்டர் தான். செம்ம கேரக்டர் இல்ல? டீசன்ட் ஆனவன் தான். ஆமாமாமா, டீசன்ட் ஆனவன் தான் இல்ல? ஆனா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏண்டி? பின்ன என்னடி, சும்மா கேள்வி கேக்குற மாதிரி கேட்டுட்டு நீயே எல்லாத்துக்கும் ஆமால இல்ல அப்படி சொன்னா என்னடி அர்த்தம்? சரி நீ சொல்லு. நான் சொல்றதெல்லாம் சொல்லியாச்சு, நீ சொல்லு. நீ என்ன புதுசா அவனை பத்தி கேக்குற? தெரியலடி. ஐயோ, என்ன மீனாட்சி, அந்த பயபுலிய உனக்கு பிடிச்சு போச்சா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா அவன் மேல ஒரு 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 அபிப்பிராயம் இருக்குன்னு சொல்ல வந்தேன். அபிப்பிராயம்னா? எங்க வீட்ல அவனை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. சரி, அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு, தாத்தா பாட்டி கூட பிடிச்சிருக்கு. சோ அப்ப உனக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்ற? பிடிச்சிருக்கு மட்டும்தான். அது மட்டும்தான், வேற ஒண்ணும் இல்ல. மீனாட்சி, உனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்காத்தா? என்ன? சுமார் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு முதல்ல அவனை எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொன்ன.
அதுக்கப்புறம் ஏதோ லேசா புடிச்சிருக்குன்னு சொன்ன. இப்ப புடிச்சிருக்கு மட்டும்தான், வேற எதுவுமே இல்லன்னு சொல்ற. அப்ப நாளைக்கு சிப்போடி. நான் அவனை லவ் எல்லாம் பண்ண மாட்டேன். அப்போ நீ இந்த ரேவதிக்கு உடம்பு சரியில்லைன்னுலாம் பார்க்க வரல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐ, இன்னைக்கு நாம தான் ஃபர்ஸ்ட். முன்னாள் டெண்டுல்கர் வீரர் சச்சின் டெண்டுல்கரின் மகன் ஓய்வு பெற்றார். இவர் தந்தையின் சாதனைகள் அனைத்தையும் முறியடித்தார். அடடே, இவர் அல்லவா மகன்? சௌந்தர்யா, ஒரு டீ கொண்டு வாமா, நான் வெளியில உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 2000 உயர்ந்தது. ஷபா. சார், இந்தாங்க சார். நீங்க படிங்க தம்பி. பரவாயில்ல சார், நீங்க படிங்க. பரவாயில்ல, நீங்க படிங்க தம்பி. சார், ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாமா? கடைசி பக்கத்தை என்கிட்ட கொடுங்க. ஏன்னா எப்பவுமே நான் கடைசி பக்கத்தை தான் முதல்ல படிப்பேன். மாம்சு, கடைசி பக்கத்துல தான் கவர்ச்சி படம் இருக்கும், அதானே? படிங்க சார். என்ன தம்பி? ஒன்றும் இல்லை சார். பாஸ் பேப்பர். ப்ரோ, అక్కడ చూడు, அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு. ஓ ஓகே தம்பி, இந்த சின்ன தம்பிக்கு சிறுவர் மலர் அதை கொடுங்க. புதையலுக்கு வழி தேடி படம் வரையட்டும். சூப்பர் ஐடியா சார். ப்ரோ, இந்தா சிறுவர்கள் படிக்கும் சிறுவர் மலர். டே ப்ரோ, சீவா. காலையில் எங்கப்பா வெளியே போயிட்டு வரியா? இல்லப்பா, இப்பதான் வரேன். நைட்டு வீட்டில் தங்கலையா? இல்லப்பா. அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லையே, எங்கே தங்கி இருந்தா? அது வந்து சினிமாவுக்கு போயிட்டு அப்படியே டக்ளஸ் வீட்டில். ஓ சரி சரி, போ தம்பி. பா, இனிமே எத்தனை மணி ஆனாலும் தூங்குறதுக்கு வீட்டுக்கு வந்துரு, புரியுதா? என்னாச்சுப்பா? எதுக்குப்பா அடுத்தவங்க வீட்டில் போய் தங்கி சிரமம் கொடுத்துட்டு? எந்நேரம்னாலும் நம்ம வீட்டுக்கு வர்றது தானே நல்லது. சரிப்பா. சரி, அப்பத்தாவை போய் பாத்தியா? இல்லப்பா, அப்பத்தா தான் சுதா சித்தி வீட்டுக்கு போயிருக்குல்ல. அப்பத்தான் நேத்து ராத்திரியே வந்துருச்சான். ஓ சரி, குளிச்சுட்டு போய் அப்பத்தாவை ஒரு எட்டு பார்த்துட்டு செலவு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு வந்துரு. இல்லப்பா, எப்பவுமே நீங்க தானே போவீங்க. அது போன மாசம் சரவணம் பையன் வீட்டுக்கு வந்து அப்பத்தாவை பார்த்துருப்பான் போல தெரியுது. அது என்கிட்ட வந்து சந்தோஷமா சொல்லுச்சா, வந்த ஆத்திரத்துல பூத்தடியே தலையில போட போயிட்டேன். ஆஹா, பெத்த தாய்க்கே பூந்தொட்டியா? அப்ப நமக்கெல்லாம் அம்மிக்கல்லு தாண்டா. அன்னைக்கு கோவிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு போச்சு, அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை. அதான் எப்படி போய் பார்க்கறதுன்னு தெரியல. நீ போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பா, நீங்களே போய் பார்த்துருங்களேன்ப்பா, அதான் சரியா வரும். இதுவும் இல்லாம அப்பத்தா ஒரு வேலைன்னு போனா 1000 வேலை ரெடியா வச்சிருக்கோம். ஆளை விடுங்கப்பா. இல்ல தம்பி, அது நான் வேணா போயிட்டு வந்துடுவா. தம்பி, வீடு எப்படி தெரியும்? பரவாயில்ல சார், நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், நான் போயிட்டு வந்துடுறேன்.
வில்லேஜ்ல வீடு கண்டுபிடிக்கிறது என்ன கஷ்டமான வேலையா என்ன? தமிழ் சார் அம்மா வீடு எங்கன்னு கேட்டா சொல்லிட போறாங்க. கழுவி இந்த வீட்டு கோச்சிட்டு போனாலே அவ செத்தாளா இருக்காளான்னு கவனிக்கிறது கூட நாதி இல்லாம போயிடுச்சு. எல்லாத்தையும் மேல இருந்து பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இருங்க அடுத்த தடவை என் பேராண்டி இங்க வரதான் போறான். என்னை கூட்டிட்டு கனடாக்கு போகதான் போறான். ஒரு நிமிஷம் என் கால் இங்க பதிய போறது இல்லையே. வச்சுக்கிறேன். ஆத்தே என் பேராண்டி தான் இங்க வந்திருக்க. ஏல பேராண்டி. சத்தரா சரவணா. ஐயோ